இன்னைக்கு விட 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் 6th லெசன் கரிகாலன் கட்டிய கல்லணை லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன். அதாவது நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்கு. அதில் என்னெல்லாம் சொல்லோ அதை வட்டமிட்டு எழுதணும். என்னெல்லாம் சொற்கள் இருக்குன்னா, கல்லணை ஆல்ரெடி அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. கரிகாலன், திருச்சி, வெள்ளம், பழமை, நூற்றாண்டு. அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன். அதில் ஃபஸ்ட்டு கரிகாலன் பற்றி எழுதணும். ஆன்சர்: கல்லணையை கட்டியவர் கரிகாலன். சோழர்களில் சிறப்பு வாழ்ந்தவர் கரிகாலன். தென் செகண்ட் ஒன் கல்லணை. கல்லணை உள்ள மாவட்டம் தஞ்சாவூர். கல்லணை பழமையான நீர்ப்பாசன திட்டம். காவிரியால் வளம் பெறும் மாவட்டங்கள் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். நெக்ஸ்ட் பேர் தொடர்களை படிப்பேன், விடை அளிப்பேன். இதை படிச்சுட்டு இங்கே ஆன்சர் எழுதணும். அணைகளின் பெயர் என்னலான்னா, கல்லணை, வைகை அணை, சாந்தனூர் அணை, பாபநாசம் அணை. ஊர்களின் பெயர்கள்: தஞ்சாவூர், மதுரை, தென்பொன்னை, திருநெல்வேலி. தென் உங்கள் ஊரில் அணை உள்ளதா? உள்ளது. அதன் பெயர் அமராவதி அணை. அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னா, குடிநீர் வசதி, நீர்ப்பாசன வசதி. தென் பத்தியை படிப்பேன், சரியான தேர்வுக்கு வண்ணமிடுவேன். கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது? கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். ஆன்சர் ஏ, தஞ்சாவூர். செகண்ட் ஒன், கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர் என்ன? காவிரி. கல்லணையிலிருந்து பிரியும் ஆறுகள் எவை? காவிரி, கொள்ளிடம். உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டம் எது? காவிரி திட்டம். அதுக்கப்புறம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரிகாலன் என பெயர் வர காரணம் என்ன? ஆன்சர்: இளம் வயதில் ஏற்பட்ட தீவிரத்தின் காரணமாக கருத்திய காலே உடையவதால் இப்பெயர் பெற்றார். கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டது என்பதை எழுதுக. பாறைகளுக்கு இடையே தண்ணீரில் கரையாத ஒருவித ஓட்டும் களிமண்ணை பூசி பாறைகள் ஒட்டி கொள்ளுமாறு கட்டப்பட்டது. தென் கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுக்க காரணம் என்ன? மழைக்காலத்தில் வெள்ளை பெருக்கவும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு கல்லணை கட்ட காரணம் முடிவெடுத்தார். காவிரியின் கிளை ஆறுகளை எழுதுக. காவிரியின் கிளை ஆறுகள் கொள்ளிடம், வெண்ணாறு மற்றும் புது ஆறு. தென் நான்களை படிப்போம், எழுதுவேன். இதனா, காற்று அடித்ததே, காற்று அடித்ததால் பட்டம் பறந்ததே, காற்றலை சுத்தியதே, காற்றலை சுத்தியதால் காற்றாடியும் சுத்தியதே. ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் படிப்பேன், காலத்துக்கேற்ப சரியாக எழுதுவேன். இது நீ பறி. இறந்த காலம் இது எப்படி எழுதணும்னா, பறித்தாய். நிகழ்காலம் பறிக்கிறாய். எதிர்காலம் பறிப்பாய். அதுக்கப்புறம் ஓடு. இது இறந்த காலம் எப்படி எழுதணும்னா, ஓடினான். நிகழ்காலம் ஓடுகிறான். எதிர்காலம் ஓடுவான். சாப்பிடு. இதுக்கு இறந்த காலம் சாப்பிட்டாள். நிகழ்காலம் சாப்பிடுகிறாள். எதிர்காலம் சாப்பிடுவாள். குதி. இறந்த காலம் குதித்தன. நிகழ்காலம் குதிக்கின்றன. எதிர்காலம் குதிக்கும். தென் ஆடலாம், விளையாடலாம். இதில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் படிப்பேன், மின்னுவேன். அதில் அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அதில் உணவுப் பொருட்கள் என்னெல்லாம்னு எடுத்து எழுதணும். என்னெல்லாம் உணவுப் பொருட்கள்னா, தோசை, சோம்பு, சோளம், சோறு, பொரி. தோட்டத்தில் காணப்படுபவை என்னெல்லாம்னா, கொடி, கோரைப்புல், மொட்டு, பொன்வண்டு, சோலைக்குயில், கோதாவரி.
இந்த லெசனோட ஆன்சர்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.